எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துர்கா. நான் ஜியாகிரஃபியில் 6th ரேங்க் எடுத்திருக்கேன். என்னோடது சொல்லணும்னா, நான் 22ல் ஃபஸ்ட்டு டிஆர்பி எழுதினேன். என்னால் வந்துட்டு 71 தான் வாங்க முடிஞ்சுது. ஏன்னா ஜியாகிரஃபிக்கு ரொம்ப ரேரு, புக்கே கிடைக்காது, மெட்டீரியலே கிடைக்காது. நானும் ஒவ்வொரு சென்டராக கால் பண்ணி கேட்டிருக்கேன், யாருமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். எக்ஸாமே வைக்கலையா, அப்புறம் இப்போ டிஆர்பி வைக்கும் போது எனக்கு குழந்தை பிறந்து 4 மாதம். நியூ சிலபஸ் பார்த்தோன்னே சரி இதோட முடிஞ்சிச்சு, நம்ம எழுதவே முடியாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் யூடியூப்பில் தேடும்போது சாரோட டெமோ வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி நல்லா எடுக்கிறாங்க, சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா ஒரு 4 மாத குழந்தை, அவளை வச்சுட்டே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சார் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அவள் அழுதுகிட்டே இருப்பாள். நிறைய நாள் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டர் வீடியோ தான் பார்ப்பேன். அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை நான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பேன், ஹிண்ட்ஸ் எடுப்பேன். வீட்டில் திட்டுவாங்க, குழந்தைய வச்சுட்டு இப்போ படிக்கணுமா, அடுத்த வருஷம் படிக்கலாம்ல அப்படின்னு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த வருஷம் விடக்கூடாது, இதுதான் என்னோட லாஸ்ட் டிஆர்பி. அது மட்டும் தான் நான் மைண்டில் செட் பண்ணியிருந்தேன். அடுத்த வருஷம் வருமா வராதா அதெல்லாம் எனக்கு தோணலை. இந்த டிஆர்பி முடிக்கணும் படித்தேன். ஏன்னா நான் வேறு எந்த புக்கையுமே கையில் எடுக்கல. சாரோட வீடியோ, அந்த நோட்ஸ், அவ்வளோதான். இப்போ பாஸ் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்கலாம், தெரியும் நீ பாஸ் பண்ணிடுவ தெரியும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இதே வார்த்தை தான் இப்பவும் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.